த பாரிஸ் ஆலன் வெர்சஸ் அரவிந்த், அதாவது வீகன் வெர்சஸ் நான் வீகன் சொல்லலாம். வள்ளல் மீடியா நீங்க யூடியூப்ல போட்டா கண்டிப்பா அவரோட வீடியோஸ் வந்து 2 பார்ட்டா போட்டிருப்பார், நீங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னால இதுல வந்து பீட்டோலுங்கிறது என்னன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஒண்ணு, ஆனா அது வந்து பிளான்ட்ஸ்ல இருந்து, ஓகேவா, வெஜிடபிள் ஆர் அந்த மாதிரி ஐட்டத்துல இருந்து நம்மளால எடுக்க முடியாது. லிவர், ஃபிஷ், அப்புறம் மீட், எக், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, பீஃப், மட்டன், சிக்கன், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தான் நம்மளால எடுத்துக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நான் வீகன்ஸ் மீன்ஸ் வெஜிடேரியன்ஸ் எதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்னா சப்ளிமெண்ட். நம்ம என்ன ஸ்பேஸ்லயா இருக்கும், ஸ்பேஸ்ல தான் அந்த கேப்சூல், ஓகே, அந்த மாத்திரை, இந்த மாதிரி பில்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ மிக முக்கியமா அவங்க எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா எல்லாருமே வீகனா மாறணும் அப்படிங்கிற மாதிரி. அதுல அரவிந்த் அவர் தரப்புல எப்படின்னா அந்த கமாடிட்டி, ஒரு கோழியை வந்து அதுக்கு பெர்மிஷன் இல்லாம விற்கிறது மாதிரி அவர் அதுல ஒரு 6th சென்ஸ் இல்லாம இந்த 5th சென்ஸை பத்தி பேசியிருப்பாரு. லைக் இப்போ நம்ம வந்து ஈகோ சிஸ்டம் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு, அதை நம்ம லைட்டா டச் பண்ணாலும் அது வேற மாதிரி ஆகும். இப்போ மாடை வந்து எல்லாரும் வளர்க்குறாங்க அப்படின்னா அது பெனிஃபிட் கிடைக்கிறனால தான் வளர்க்குறாங்க. சப்போஸ் வளர்க்காம விட்டாங்கன்னா அந்த மாடெல்லாம் எங்க போக என்ன ஆகும்? அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் கொஞ்ச நாள் டேக் கேர் பண்ணி வச்சு அதுக்கு லைஃபாவது கொஞ்சம் லைஃப் ஸ்பேனாவது கூடும். மக்களே சாப்பிட கஷ்டப்படுறாங்க, மாடு பெனிஃபிட்டா இருக்கிறனால தான் அதை வளர்க்குறாங்க. இல்ல அப்படின்னா அதுக்கு யாருமே ஃபுட்டு போட மாட்டாங்க, அது கண்டதை சாப்பிடும், அதனால பல பிரச்சனைகள் வரும் ப்ரோ. அதனால தயவு செய்து நீங்களா இருங்க, நாங்களா இருக்கோம்.